கும்ப லக்னக்காரங்களுக்கு. கும்ப லக்னக்காரங்களுக்கு சார் சொல்கிற மாதிரி தான், இந்த பூர்வீகம்ங்கிறது அனுகூலம் கிடையாது. தெய்வத்தை தேடி தேடி கும்பிடுவாங்க. ஏங்க இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். குலதெய்வத்தை தேடி ஓடி அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பூர்வீகத்துலேருந்தே வந்திருக்கும். இப்போ மாத்திரம் கிடையாது. அதேமாதிரி குடும்பம் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அங்கே தாத்தாவோட குலதெய்வம் கும்பிடுறதா, இன்னொரு பாட்டியோட குலதெய்வத்தை கும்பிடுறதா. ஏன்னா அவங்களுக்குள்ள 2 குடும்பம், தாத்தாவுக்கு 2 தாரம் அப்படிங்கிறது இருக்கும். எதை கும்பிடுறது அப்படிங்கிறது தெரியாது. பாட்டி இந்த கோவில் சொல்லுவாங்க, தாத்தா தெரியவே தெரியாது. குலதெய்வத்தை தேடுங்க, தேடினா கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு தெய்வங்கிறது அனுகூலமாக கிடைக்குமானா கிடைக்கும். அதே மாதிரி அப்பானால் கிடைக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு அது கிடைக்கல, தடையாக இருக்குது. அந்த பேரும் புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தற்போது அப்படிங்கிறத சொல்லலாம். மீன லக்னம். எனக்கு மீன லக்னம் போகுது, எனக்கு மாமியார்னால பிரச்சனை, மனைவி கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறத கேட்குறாங்க, நான் மாமியார் பக்கம் மாமியார் இந்த கருத்து வேறுபாடுகள் நிறைந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னத்திற்கு அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி மனம் திடம் அப்படிங்கிறது இருக்காது. மனசு ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். எதை செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. தெளிவான முடிவுங்கிறது எடுக்க முடியாது. முன்னாடி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, பைத்தியம் முடிச்சிச்சுன்னா போய் அருவியில் போய் குளிச்சுட்டு வா. உண்மையிலேயே அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய தன்மை அந்த நீருக்கு அந்த ஜலத்துக்கு இருக்குதானா இருக்குது. அதே மாதிரி இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேதனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு. இதெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாமே துலாஸ்தானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு மிகவும் பாசிட்டிவாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம்.